பாவமணி அம்மாவே இது போன ஜென்ம பாவமணி அம்மாவே அம்மா ஈசோ நடி நடிக்கும் எட்டாய லோக மாதவாயமா அம்மா எரிசும மீதிலரி வயமா வந்து குறைக்கு ஆயிரண்டு ஆண்ட முதல் பேசுதே உந்தன் அழைத்து அழுகிங்க ராமசாமி பாட்டமா உந்தன் நீங்க மட்டும் தான் பாடுவீங்களா? அப்புறம் பொம்பளை நாங்களும் பாட்டு பாடுவோம். நீங்களும் பாடுவீங்களா? பாடுவேங்க. எங்கம்மா பாடுவீங்க? கொட்டை பைய கட்டையாலே அடிப்பேன். யாரு? கட்டையாலே அடிப்பேன். அப்படியே அடிப்பியா? ஆமா, நான் கொட்டையாலே அடிப்பேன். என்ன பாடுங்க? அப்புறம் முந்திரி கொட்டை 2 பையில வச்சிருக்கேன். ஜாக்கிரதை பாடு. அது இந்த பாட்டு படிக்கலாடா எனக்கு வெக்கம் ஆகுதாடா. அட பச்சை கட்ட பொட்ட பையா உனக்கு பொண்டாட்டி கேக்குதாடா.
நீதான் பாடு எங்களுக்கு பாட தெரியாதா? சரி சரி தமிழ்நாடு ஒரு பொண்ணு பேரு இல்ல அப்படிலாம் கேட்க மாட்டேன். ஊரு அப்படி கேட்க மாட்டேன். எங்க நான் வெடி போட போறேங்க. வெடி போட போறேன். பாப்பா வெடி போடுதான் காதுல கை வச்சு. சரி சபைக்கு ஒரு பொண்ணு வந்தேன். அம்மா யாரு? கிளம்பு. கலைவாணி சரஸ்வதி. ஆமா கல்விக்கரசி. ஆமாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க வீட்டுல பத்தி தெரியுமா? அயலாகிய பிரம்மதேவர். இடமாகிய பிரம்மதேவன் அவருக்கு வாழ்க்கை இருக்க முடியாது. சரஸ்வதி கலைவாணி. ஆமா என்னன்னு தெரியல. யாருக்காரமா தெரியல. எப்படி பாருமா? நான் அண்ணன் போ வீட்டுக்காரர் உள்ள இருக்காரு. போய் பார்த்து வீட்டுக்காரு எல்லாம் நல்லா இருக்கு. போய் பாருங்க. என் மன்னவன் ராஜ போட்டிருக்கிறேன்.
சதியும் மதியமாக அமருவோம். யார் வருகிறார் என்று பார்ப்போம். என்ன சொல்ற? வணக்கம் முறையோடு கொடுத்தால் பார்ப்பேன். நான் யாருன்ற தெரியாத கூட பேசிட்டு இருக்கிறேன். ஏதாவது ஏடா கொடுமை பேசணும்னு வச்சுக்கோ, நான் சாபம் கொடுத்து விடுவேன். ஆமா, சாபம் கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவான். சாப்பிடுவா? அதிகமா பேசணும்னு வச்சுக்கோ, உன்னை ஊமையாகிற மாதிரி பண்ணிடுவேன். வேலையை பாருயா. நீங்க இப்படி பார்த்தா ஆவாது. என் கோபத்துக்கு ஆளாகி விட்டுதோ. இப்ப உன்னை பாரு என்ன பண்றேன். ஓம் ரீங் ஓம் சாம் ஜூலை ஊமையா போகிறேன். ஏன்னா 50 கிலோமீட்டர்ல இருந்து உன் கூட
பண்ணிடலாமா? பேசுறதுக்கு வர ஆள் இல்ல. நல்லா பண்ணிடுறேன் நானு. ஓம் சாமி ஓம் ஓம் ரிங் ராம் ஓம் நல்லா போச்சுவாங்க. நான் கொஞ்சம் நாளைக்கு நான் ஊமையாவே இருந்திருக்கேன். கௌரியமா இருந்திருக்கேன். நல்லா பண்ணலாம். சாமி சாமி நாரும் போகட்டும். பின்வார்த்தை போகட்டும். வணக்கம். வணக்கம். கண்ணே சமய பார்த்தாயா? லட்சுமி நாச்சமர்த்தி சபை. தேவர்கள் குடிலால் தெய்வச்சபை. ராஜாதிராஜ ராஜர்கள் குடிலால் ராஜசபை. சபையை பார்த்தால் தில்லையிலே கூடிய கனக சபைக்கு ஒப்பாவி அமர்ந்துள்ள சபை. இச்சபையில யார் அமர்ந்திருக்கிறார்கள்? கண்ணே என் மாதா, என் பிதா, என் குரு தெய்வம் என்று சொல்லும்படியே 4 வண்ணத்தார்கள் அமர்ந்திருக்கிறார்களே. கண்ணே இது எப்பேற்பட்ட சபை? திரண்ட மேலவர்கள் சிறியவர் நாம் இங்க சேரினோம். 2 வழிதனிலே பொன்னுருளை உருண்டு உருண்டு ஓடினே. அந்த 2 கல்லையும் பொன்னுருளும் ஆக்கிய இல்வவன் மரண தன்மையும் மாற்றுவாராயினும் வளர்க்க. என்ன புரிஞ்சுச்சு? கண்ணே திரண்ட மேலவர் சிறியவர் நாம் இங்க சேரினோம். இச்சபையிலே அமர்ந்திருக்கிறார்களே குரு பெரியவர்களும் தாய் தந்தமார்களும் மற்றுமுள்ள சகோதர சகோதரிகளும் வருங்காலம் வருத்தப்படாத வாலிபையில சிங்கங்கள் இவங்களெல்லாம் திரண்ட மேலவர். எப்படி திரண்ட மேலவர்? கண்ணே சகல கலை என்று சொல்லும்படியான 4 வேதம், 6 சாஸ்திரம், 18 புராணம், 51 அச்சரம், 64 கலைஞானம், 98 தத்துவம், 108 கீதை சொல்லும்படியான சகல கலையும் கற்றுணர்ந்த கனதான்மார்கள் அமர்ந்திருக்கிறார்களே அவர்களுக்கு பேரோ திரண்ட மேலவர். நாம சிறியவர் வந்து விளையாடி கொண்டிருக்கிறோம். கண்ணே 2 வழிதனிலே பொன்னுருளை உருண்டு உருண்டு ஓடினேன். இதற்கு என்ன விளக்கம்? யுகம் என்பதோ 4. திரேதாயுகம் துவாபரயுகம் சொல்லும்படியான பேரா யுகத்துல சாட்சாதி எம்பெருமானாகப்பட்டவன் அக்கிரமித்த அரக்கர்களை சம்காரம் செய்துவிட்டு அடுத்த திரேதா யுகத்துல ராவண சம்பாரம் முடிப்பதற்காக எங்க பிறந்தார்? அயோத்தி மாநகரில் பிறந்தார். அந்த அயோத்தி மாநகரை ஆளும்படியான தசரதர் சக்கரவர்த்திக்கு அந்த தசரத சக்கரவர்த்திக்கு 10 ரதங்கள் உள்ளது. 10 ரதமும் தங்கத்தால செய்யப்பட்ட சக்கரமாகப்பட்டதும். கண்ணே அந்த ரதத்தில் ஏறி தசரதர் சக்கரவர்த்தி நகர் ஊர்வலத்துக்கு வருகின்ற போது எந்த வழியா வருவாரு? இந்த தெருவு இருக்கிறத, இந்த வீதி இருக்கிறத, இந்த வீதியில் இருக்கின்ற 2 கல் இருக்கிறத, கருப்பா வரும் கல்லு, 2 கல். அந்த 2 கல் மீதல் இந்த தங்க சக்கரம் தினதோறும் உராய்ந்து போக இந்த 2 போன கல்லும் தங்கமாக மாறியது. அப்படி இச்சபையில் அமர்ந்திருக்கிறார்களே குரு பெரியவர்களும் தாய் தந்தமார்களும் மற்றமுள்ள அனைவரும் கனதானவான்களும் இவர்கள் எல்லாம் தங்கத்துக்கு சரிசமமாக மனது வைத்து அமர்ந்திருக்கிறார்கள். நம்ம என்ன மனதோட விளையாடுறோம்? இந்த தெருவில் இருக்க 2 போன கல்லுக்கு சமமாக விளையாடி கொண்டிருக்கிறோம். இன்றைய இரவு வெடிவதல் வரைக்கும் இந்த தங்க மனதை கூட நம்ம பேசி பழகி வெடிவதற்குள்ளாவே இந்த 2 மனமும் தங்கமாக மாற வேண்டும். கண்ணே நான் 2 கல்லையும் பொன்னுருளும் ஆக்கிய இல்பவன் நான் மரண்டத்தன்மை என்று சொன்னேனே. தேசங்கள் தோறும் பாசுகள் வேற. எத்தனை பிழை செய்யாதவர்கள் யார் கிடையாது. எப்பிழை செய்தாலா நான் யாராயிலும் ஒரு மறந்திருந்தாலா நான் மரண்ட தன்மையும் மாற்றுவானாயினும் வளர்க்க. கண்ணே நான் மகனை படைத்தனால் நாள்தோறும் நான் போற்றும் நாராயணன் பாதம் போற்றி முந்திய தவமிருந்து 300 நாள் சமர்ந்து பிள்ளை பெற்ற அம்மா இருக்கிறாங்க. அனைவர்களுக்கு கோடான கோடி நமஸ்காரம். கண்ணே என்னை இத்தனை நேரம் மட்டும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த உத்தமூர் சபையூர் வாதம் உளவான ஒரு வணக்கம். கண்ணே முழுக்கும் கோடான கோடி வணக்கம். நம் கப்பலியாருக்கு அனைவருக்குமே வணக்கம். இருந்த போதிலும் இந்த என்னுடைய அதாவது நான் வந்தனும் பல விதமாக சொல்லி நான் வந்தேன் சமய நாடு என் விளக்கம்
என்ன ஏப்பம் ராத்திரி சாப்பிட்ட மீன் குழம்பு வறுத்த மீன் இப்பதான் ஏப்பம் வருது. நான் உன்ன போல நினைச்சீங்க கவுச்சு தின்றது முற்றும் துறந்த முனிவர் நானு. முட்டியை திறந்து வர முற்றும் துறந்த முனிவர். முற்றும் துறந்த முனிவர் அப்படின்னா நான் தேவரிசி. ஓ தேவரிசி. ஆமா யாருதான்? தேவலோகத்துல ஆமா கவுச்சில செய்ய மாட்டாங்களா? கிட்ட வரக்கூடாது. ஓ அப்படி. ஓ அப்படியா? எதை வரக்கூடாது. அப்ப வேணா கவுச்சி வாங்கிட்டு வர மாட்டாங்க. ஒரு 5 கிலோ பன்னிக்கறி மட்டும் வாங்கிட்டு. அபச்சாரம் அபச்சாரம் அபச்சாரம். இல்ல அதான் பெரிய கவிச்ச வா. போடா போடா உள்ள. சாபத்தை கொடுத்துருவோம் உனக்கு. அப்புறம் உனக்கு எப்படி சாப்பிட கொடுப்பேன்? ஒட்டகத்தையே போட்டு சாப்பிட கொடுத்துருவேன். ஐயா அவனை பொட்ட கழுதி ஆகும் என்ன கிடா கழுதி ஆகும். என்ன பண்ணுவேன்? இப்போ ஓடிச்சு போட்டு விடுறேன் பையன் யாருங்க இருந்தாலும் கண்ணு நான் யாரு? யாரு? நாராயணன் தனக்கு பேரன். யாரு? நாராயணன் தனக்கு பேரன். நாராயணன் தனக்கு பேரன். சத்தியலோகாதிபதி நான்முகன். நான்முகனுக்கு குமாரன். என்னுடைய ஹீரோ திருலோக சஞ்சாரி நாரத மகாமுனிவர். நாரத மகாமுனிவர் நித்திய பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரி. இருந்தாலும் நான் எப்படி பிறந்தேன்? எப்படி? யாருக்கு பிறந்தேன்? யாருக்கு? இது தெரியவா தெரியாதா? அவன் பூரா யாருக்கு பொறுத்தோம் யாருக்கு பொறுத்தோம்னா இல்ல உமா கிட்ட நாங்க வர போறோம்மா. எங்க அம்மா கிட்டயா? உங்க அம்மா கிட்ட நாங்க வர போறோம்மா. உங்க அப்பா மத்தத்துல நாங்க வர்ச்சு வச்சோமா. ஏடா உமா கல்யாணத்துக்கு நாங்க சூடு எடுத்துக்கணுமா. நான் அடிக்க மாட்டேன்னா கூட ஐந்து வரதெல்லாம் பேசுறா இல்லையா? 16 பேர் வேஷம் கட்டிட்டு வரோம். இந்நேரத்துல இருந்து விடியற் வெளியே தாலி அறக்குறோம். நம்ம 3 அடி பாட்டி உள்ள போய் படுத்து சம்பளம் என்னன்னா 1700 ரூபாண்டா. ஒரு குணம் வந்திருக்கேன் 1200 சம்பளம் இருக்கட்டும். இருந்தாலும் நான் பிறந்த ரகசியம் ரகசியம். நீ எப்படி பிறந்த? நான் எங்க அம்மா அப்பாவுக்கு பிறந்தேன். எப்படி ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் பிறந்துக்கிற? எங்க அப்பா பேரு முத்துசாமி. எங்க அம்மா பேரு தையனாரகி. ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் தான் பிறந்தேன். அபச்சாரம் அபச்சாரம். ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் பிறந்தவன் நீ எல்லாம் என் கிட்ட வரக்கூடாது. நான் தேவரிசி. தேவரிசி. தேவரிசி பிறந்த ரகசியத்தை கேளு. சொல்லுங்க. கை கட்டா. நான் தேவரிசி பிறந்த ரகசியத்தை சொல்றேன். மூச்சு விடக்கூடாது. வாய் மட்டும் தான் பேசணும். வாய் பேசு. கையை மட்டும் எடுக்கக்கூடாது. நீ பிறப்ப சொல்றேன் பாரு. கண்ணு வாய் சொல்றா. கை மட்டும் தான் கட்டிக்கணும். சாப்பிடணும். கையை கட்டினதா காது எல்லாம் செவி கேட்கும். நான் தேவரிசி பிறந்தேன். இந்த எப்படி பிறந்தேன்? எப்படி? கண்ணே தேவலோகம். தேவலோகத்துல ஒரு மாமாங்கத்துக்கு ஒரு முறை தேவர் சபை கூடும். தேவர் சபை கூடுவது மாமாங்க என்ன 12 வருஷம். ஒரு வருஷம் 12 வருஷத்துக்கு ஒரு முறை தேவர் சபை கூடும். தேவர் சபை கூடினால் அங்க யார் வருவார்கள்? 33 கோடி தேவர்கள், 44 ரிஷிகள், வசிஷ்டர், வாணர், கிண்ணர், கிம்புலர், அஷ்டத்துக்கு பாலகர், சித்தி வித்யாதரர் எல்லாமே வருவார்கள். எல்லாரும் வந்து அமர்ந்திருப்பார். வருகின்ற காலத்துல வந்த உடனே ஒரு சபையாகப்பட்டது நியமித்தால் அதுக்கு ஒரு அலங்காரம் செய்யணும். அலங்காரம் செய்வதற்காகவே என்ன செய்தார்கள் தெரியுமா? தேவலோகத்தில் இருக்க முடியாது 4 பெண்கள். யாராரு? ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை சொல்லும்படியான 4 பெண்களை விடுத்து நடனமாட செய்தார்கள். நாட்டியமாட செய்தார்கள். நாட்டியம் ஆடிக்கொண்டிருந்தால் இருந்த உடனே கண்ணே வாயு பகவான் காற்றாகப்பட்டது அந்த நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார்களே அந்த இடத்துக்கு வேகமாக வீசியது. அவர் வரது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. வேகமா வராரு. அந்த வாயு பகவான் வரவில்லை. கோபக்குறியோட வருகின்ற காலத்துல இந்த காற்றாகப்பட்டது வேகமா வந்துச்சு பாரு. நடனம் ஆடிக்கொண்டிருந்தாலே ஊர்வசி நடனம் ஆட மாறாப்பு விளங்கி விடுது. மாறாப்பு துணி விளங்கி விட்டது. அந்த மாறாப்பு துணி விளங்கியது. மாறாப்பு துணி விளங்கின உடனே இந்த பிரம்மதேவருக்கு இருப்பதோ 5 சிரம். 5 சிரம் இருக்க முடியாது. மோகமுகம் என்று ஒன்று இருந்தது. அந்த மோகமுகமாகப்பட்டது ஊர்வசியுடைய மார்பை பார்த்து விட்டது. இந்த ஊர்வசியுடைய மார்பை பார்த்த உடனே காமமாகப்பட்டது வெறியாகி விட்டது. யாருக்கு? பிரம்மனுக்கு. அவர் உடனே இந்த ஊர்வசியை நோக்கி கொண்டே இருக்கின்றார். இது நடனம் ஆடிக்கொண்ட ஊர்வசியாகப்பட்டவர் பிரம்மனாகப்பட்டவர் நம்மளை நோக்கி கொண்டிருக்கின்றார். சபையை விட்டு வெளியே ஏற வேண்டாம் அப்படி சபையை விட்டு வெளியே ஓடுகிறாள் ஓடிக்கொண்டே இருக்கிறார். பிரம்மதேவனாகப்பட்டவன் பின் தொடர்ந்தே ஓடிக்கொண்டிருக்கிறார். அங்கும் இங்கும் பார்த்தால் ஊர்வசியாகப்பட்டவள் நேர எங்க போனா ஒரு வண்ணாய் வீட்டாண்ட ஏகாலியால வண்ணான ஒண்ணுதான். அந்த வண்ணாய் வீட்டாண்ட போய் பார்த்தா கழுத்தை கட்டி வச்சிருக்குது. 4 கழுத்தை கவர் போட்டு கட்டி வச்சிருக்குது. அந்த இதற்கு மேல நம்ம போக முடியாது. இந்த பிரம்மதேவன் வருவதற்குள்ளாக நம்ம ஒரு பொட்ட கழுதியாக ஒருவர் அந்த கும்பல்ல போய் இருக்கணும்.
பொட்ட குழந்தையாக உருவெடுத்து இந்த கும்பல்ல போய் சேர்ந்தலாம் அப்படி என்று இந்த ஊர்வசியாகப்பட்டவள் பெண் கழுதை உருவம் மாற்றினார். இந்த பிரம்மதேவனாகப்பட்டவர் ஓடி வந்த ஊர்வசி எங்க போய் விட்டார் அப்படின்னு ஞானத்தலை அறிந்தார். ஞானத்தலை பார்த்தால் ஊர்வசியாகப்பட்டவள் பெண் கழுதையாக இருக்கிறார். ஏ ஊர்வசி, நீ பெண் கழுதையாக இருக்கிறார், நான் ஆண் கழுதை அவதாரம் எடுக்கிறேன். கை கட்டுறா, அப்படி கை கட்டுறா. ரகசியம் நான் பிறந்த ரகசியம் சொல்லவே வேணவா? சொல்லுங்க. அந்த பிரம்மதேவனாகப்பட்டவன் ஆண் கழுதை அவதாரம் எடுத்து இந்த பெண் குழந்தையோடு சேர்ந்தார். இந்த கழுதையும் சேர்ந்ததுனால அங்க ஒரு பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளை பிறந்த உடனே அந்த பிள்ளை கார் கார் கார்னு கத்துது. காரு எப்படி கத்து குழந்தை? சைக்கிள் கத்துது. கரான்னு கத்துது. சரி, கராக்குன்னு கத்துது. அந்த கத்துச்சு அந்த குழந்தை யார் தெரியுமா? அதான் நானு. கழுதிக்கு போறத கழுத கைய கட்டு வாய கட்டு அப்படின்ற கழுதிக்கு போறத கழுத. அட கழுத அப்படி சொல்ற கழுத என்னடா சொல்ற கழுத கேள்ற கைதா சொல்ற கழுத கேள்ற கைதா சொல்லு. அப்படிதான் நான் கழுதைக்கும் பிறந்தேன். எங்க சொல்றேன். அப்படிதான் கழுதைக்கும் பிறந்தேன். அங்கே விட்டு ஏடா கழுதைன்னு சொல்ற? இல்ல, கழுதிக்கு பிறந்த கழுத இருக்கட்டும். அந்த வண்ணாய் வீட்டுல நான் விண்ணமாக நான் பிறந்ததுனால என்ன நாள் ஒரு மேனி பொழுது வண்ணமாக வளர்த்தார்கள். வளர்த்த உடனே இந்த வண்ணாமூட்டுல பிறந்தா என்ன வேலை வைப்பாங்க? துணி துவைப்பாங்க. துணி துவைக்கிற வேலை. தினமும் ஒரு மூட்டை கட்டி எடுத்துன்னு போறது, ஆத்துக்கு போறது, அங்க துவைக்கிறது, அழுக்கு துணி எல்லாம் எடுத்துட்டு போறது, இதே வேலையை செஞ்சுன்னு இருக்கிறாங்க. எங்க அப்பா அங்க அம்மாவும் நான் பார்த்தேன். நம்மளுக்கு என்ன எப்படி தெரியுமா? வேலையே செய்யக்கூடாது, ஆனா சாப்பாடு வேணும் எனக்கு. வேணும் எப்படியே வேலை எந்த ஒரு தொழிலும் இருக்க கூடாது, ஆனா பணம் வேணும் எனக்கு. அப்படின்னு எண்ணத்தோட நான் என்ன செய்வேன் தெரியுமா? எங்க அந்த ஊர்ல வண்ணா வீட்டு அருகாமல் ஒரு பெருமாள் கோயில் இருந்தது. அந்த பெருமாள் கோயில் அருகாமல் சென்று இந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து என்ன பண்ணுவேன்? போய் தாயம் ஆடுறது, போய் சீட்டு ஆடுறது, இப்படியே சூதாட்டம் ஆடுறது எல்லாத்துலயும் நானே ஜெயிக்கிறது, காசெல்லாம் பிடிக்கிறது. இந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்த்து வண்ணா வீட்டுக்கு சண்டைக்கு வர்றது. எத்தனை நாளைக்கு பார்ப்பாங்க? ஒரு நாள் பார்த்தாங்க, 2 நாள் பார்த்தாங்க, பல நாளே நான் இதே பண்ணி இருக்கிறேன். இதெல்லாம் சீட்டாட்டம் சூதாட்டத்தினால எத்தனையோ ஊர்ல அத்தனையும் வித்து தரான், வித்து எடுத்துன்னு வரான், எடுத்துன்னு வந்து கொடுக்குறேன், நானே ஜெயிக்கிறேன். இந்த ஜெயிக்க நீ இருக்கவே தேவையில்ல அப்படின்னு எங்க அம்மா ஒரு நாள் என்ன பண்ணாங்க? இந்த தாய் அடிக்கணும் இருந்தேன், தாய் கட்டை எடுத்து அடிச்சாங்க. அடிச்ச உடனே படுத்து உயிர் போயிடுச்சு. செத்துட்டேன். அப்புறம் செத்துட்டேன். நான் அங்கே போயிடக்கூடாதா? மறுபடியும் நான் என்ன செய்தேன்? நான் ஆண்டவரை எப்பயும் மறவ செய்யலாம். நான் ஆண்டவரை தியானம் செய்தேன். இருக்கின்ற காலத்துல இந்த கலைவாணியாகப்பட்டவள் கண்ணே பகலெல்லாம் இருப்பதோ மாதர் மக்களுக்கெல்லாம் கல்வி அளிப்பதற்கு தாமரை மலர்கள் இருப்பது. ஆனால் அவனா அந்த பிரம்மதேவனுடைய சதிபதிமை இருப்பதற்கு நாவலை குடியிருப்ப சென்று விடுவான். நாவலை குடியிருக்க சென்று விடுவான். என்ன செய்தேன்? என் ஆவியாகப்பட்டது இந்த கலைவாணி அம்மையார் பொழுது போக தாமரை மலரில் இருந்து போனாங்க பாரு. போன உடனே என் ஆவியாகப்பட்ட அந்த தாமரை மலரில் போய் அமர்ந்துருச்சு. அந்த தாமரை மலர்ல அமர்ந்தது. அந்த இரவாக என் தாமரை மலராகப்பட்டது மூடி விட்டது. மூடின உடனே என் ஆவி தாமரை மலர்ல உள்ள இருக்குது. காலையில் பொழுது விடுத்தது. பொழுது மலர 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 அந்த தாமரை மலரிலே குழந்தையாகப்பட்டது இருக்குது. குழந்தை இருக்குது. குழந்தை இருந்த உடனே நேரா கலைவாணி காலையில வந்தாங்க. வந்து பார்த்தால் இந்த தாமரை மலரிலே குழந்தை இருக்குது. இந்த குழந்தை யாரா இருக்கும் அப்படி என்று இந்த என்னை எடுத்து அந்த கலைவாணி அம்மையாரும் பிரம்மதேவனும் வளர்த்ததுனால பிரம்மதேவனும் கலைவாணி அம்மையாருக்கும் நான் வளர்ப்பு மகன் நாரத மகாமுனிவர். அப்படி இருந்தாலும் பாரு, என்னுடைய தொழில் என்ன தொழில்? உனக்கு தொழில் என்ன தொழில்? எனக்கு கூத்தாடுற வேலை. கூத்தாட தொழில். கூத்த உழைச்சாதான் உனக்கு சம்பளம். எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு வாய் தொழில். வாய் தொழில்ரா? வாய் தொழில் என்ன? வாய் தொழில் என்ன? நான் வாய் பேசினாதான் என் வயிறு ரொம்பும்.
தக்கன் கொடுத்த சாபம் சாபம். கண்ணு ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு கலகம் போய் சொல்லலன்னா என்ன? அடுத்த வீட்டுல அடுத்த குடிய நான் கெடுக்கலன்னா என் வயிறாகப்பட்டது உப்பி விடும், என் தலையாகப்பட்டது வெடித்து விடும். அதனால நான் கலகம் செய்யணும்னா அப்படி போயிடும். ஆனா இன்னைக்கு கலகமே இல்ல. எனக்கு ஒரு கால் கலகம் இல்லை என்றால் நான் யாரா தியானம் செய்ய வேண்டும்? நாராயண தாத்தா நாராயணன் தியானம் செய்து உண்டு. ஆனால் கலகம் தன்னால வந்துடும். நாராயண மந்திரத்தை தியானத்துடனே எனக்கு கலகம் கிடைத்து விட்டது. கலகம் என்ன கடிச்சுக்கிட்டான்? வாடா என்னது செலவு பண்ணாதங்க வா. நாடு கையில கடிச்சுக்கிட்டான். என்னது கிடைச்சிச்சு? நான் வந்தேன். அவரு நாயுடு வீட்டுக்கு சாப்பிட போகல. ஒரு ஆளு சொன்னாரு, என்ன தம்பி இந்த காய்ச்சல்ல 40 மீட்டர் நீர் மோட்டர் உயர காணும். அது கிடைச்சா போய் சொல்லி தம்பி. அந்த ஒயர் கிடைச்சது நீங்க கொடுத்துருவியா? அந்த காயில் கிடையாது, கலகம் கடித்து விட்டது. கலகம் கடித்து விட்டது. தாத்தா என் ஞானத்துல எப்படி கலகம் எப்படி சொல்லியிருக்காரு தெரியுமா? நாரதா, நீ நேராக உன் தாய் தந்தையை காண சத்தியலோகத்துக்கு போ. சத்தியலோகத்துக்கு போன உடனே உனக்கு தன்னால கலகம் கிடைக்கும் அப்படின்னு நிக்கிறாரு. எங்க போனா? போலாம். சத்தியலோகம் தன்னால இப்ப சத்தியலோகம் இருக்கிறோம். சத்தியலோகத்துல என் தாய் தந்தையார்கள் இருப்பார்கள். இருந்த உடனே உன் பிள்ளையாக இருக்கும்படியான நாரத மகாமுனிவர் வந்திருக்காரு சொல்லிட்டு வா. சுவாமி கலைவாணி வரும் சுவாமி அழகான பொன்னிரா
கண்ண தெரியல. ஏய், அப்படியே வந்து 2 குண்டு பல்பு பொழுது கண்ண பிடிட்டு ஓடி போச்சுடா. மஞ்சள் குண்டு போட்டா. போடா எங்க அம்மாடா. அம்மா கிட்ட போன ஒப்ப ஊத்துவாங்க. நல்லா வந்து சொல்றது போறியா? போடா நான் உங்க அப்பா இல்லாமல உங்க அம்மா கிட்ட நான் போவேன். போயிட்டியா? அப்படியே அவங்க வேலை பண்ணிட்டு இருக்கும்போது பிஸியா இருக்காங்க. ஏதா கொரோனா இருக்குதா? ஐயா குண்டம் புண்ணா பிண்டம் பிண்டம் புண்ணா பிண்டம் பிண்டம் சத்தியலோக வாசி சிருஷ்டிப்பு கர்த்தா திருசூப்பு கர்த்தா சிருஷ்டிப்பு கர்த்தா வராதுங்க சிருஷ்டிப்பு கர்த்தா வராதுங்கன்னா விட்டு ஏன்னு கேளு இந்த ஐயர் வார்த்தை எல்லாம் நமக்கு தோணாது. ஐயா நாரதர் அப்படி வா நாரதரா ஏய் சிசியா. கிரந்த மொழியெல்லாம் நம்மளுக்கு ஒத்துக்காது. சரிதான். இந்த நாள் வீட்டுக்கு போகணும். ஆ ஆ எங்க அம்மாவுக்கு ஆ தேவசமா இருக்குன்னு சரிதான். ஐயர் வந்து ஒழுங்கா சொல்லிட்டு போகலாம். எப்படி? எக்ஸிலியா உட்காந்துக்கிட்டாரு. ஆ ஆ ஏன் மரியாதைனாரு ஆ. ஏன் சாமி நான் ஆ, ஏன் சொல்லிருப்பேன். ஏண்டா ஆ. உமாளுக்கு புதன்கிழமை சிதி வருதுடா. திடீடா, திடீ. ஏன் தேவசம் வருதுன்னு சொல்லி போட்டேன். ஆ ஆ ஆ. அச்சி பாண்டிட்டு போலாம். அதுக்கு என்ன சொன்ன? திடீ. வராத விட்டுணும். ஆ சரி விட்டு. ஏய். சிருஷ்டிப்பு கர்த்தா தம்பி என்ன திறந்து விடலாம் எப்ப வந்து நீ எப்ப இங்க சத்தியலோகத்துல வந்த மதியம் வந்துட்டான். எப்ப ராத்திரி நேரத்தில் சத்தியலோகத்துல நானும் அப்படி இப்படி மாறினோம் அந்த காளியும் மேல தடுத்து வரது இல்லையா காளியும் மேல தடுத்து இல்ல காலிக்கு பண்ணிக்கிட்ட கை போனா சூட்டு. பாருங்க. நான் என்ன சொல்றேன் இங்க பாருங்க. நாங்க எப்படி வேணாலும் உள்ள வரலாம். உன் பொண்டாட்டி அட கூட தான் இருந்தோம். செவட மாதிரி யாரா வீட்டு உள்ள என்ன சமாச்சாரம் இந்த மதாச்சாரம் எனக்கு கடல் புண்ணியத்துல 2 மீன் கோழி வளர்த்த முட்டை இது எல்லாம் ராத்திரி நல்லா நிறைய வச்சாங்க குறை இல்ல. அண்ணா, உன் பிள்ளையாருக்கு முடியாது. நான் இந்த பிறந்தகையார் வந்திருக்கேன். நாரதன் சொன்னது என்ன? நாரதன் மாடா என்றாலும் கலகம் கழுக்கும் கலகம் கழகம் போடா என்றாலும் கலகம் கழகம் அப்படி சத்தியலோகத்தை சொல்லி வந்திருக்கிறான் அந்த வர சொல்லு பையா சிசியா. ஏங்க எங்க அப்பா என்ன சொன்னாரு? உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் ராத்திரி ஏய், ஏய். நீ தப்பா நினைச்சீங்க. எங்க அப்பா யார் தெரியுமா? எங்க அப்பா யார் தெரியுமா? மும்மூர்த்திகளே முதல் மூர்த்திங்க அப்பா ஆமா பிரம்மா. ஆக யார சாமிங்களால இந்த மாதிரி வேலை செய்ய மாட்டாங்க. ஆமா. அப்படி இருக்க பிள்ளைங்க உங்க அப்பா அந்த குண்டு பல்பே பாத்துட்டு இருந்தாங்க. ஏய். சரி அப்படி இருந்தாலும் அப்பா என்ன சொன்னாரு? மறுபடியும் அழகே, அப்பா. அப்பா உன் பாத வந்தானோ. உன் மகனாக இருக்கும்படியானே திருலோக சஞ்சாரி நாரத நித்திய விபச்சாரி உன் பாதத்திற்கு வணக்கம். எழுந்து 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 எழுந்து
என்னுடைய மரணத்தை விழுந்தபடியினால் என்றதைக்கும் மகமாதி சரதா, நீ ஆசீர்வாதம் கொடுத்ததுனால விட்டவர் கடைசியானே. என் அண்ணன் எங்க? அம்மா ஏரி காலைக்கு போயிருக்காங்க. கையெழுத்து போட்டு வருவாங்க. போயிடுச்சு. வடகால் தெருவுல களவாணி போயிருக்குது. கோமண்டாடி களவாணி சொன்னா அது ஏரி வேலை என்னைக்கு ஆரம்பிச்சாங்களோ ஒரு ஏரியில கூட போயிட்டு தண்ணி இல்ல. அம்மா நோண்டி போட்டாங்க. வேற மழை பூரா உள்ளே இழுத்துக்குது. அது நோண்டி எங்க போட்டாங்க? ஏரி நோண்டி எங்க போட்டாங்க? ஏந்து போறாங்களா, பாண்டு எடுக்கிறாங்களா, செத்துறாங்களா, அள்ளி கொடுத்த உடனே அந்த கேள்வி என்ன செய்யும்? என்ன செய்யா? அங்க கொட்டாது, இங்க கொட்டிடும். யாயக்கா கீழே கொட்டாது, பொடி சுடுத்துக்கு. அது ஏரி வேலை விடுற வேண்டியும் அப்புறம் இங்க கொட்டும். யாயக்கா கீழே கொட்டும். உயரம் பத்தல. ஏரிக்கு அந்த ஒன்றுமே இருக்காது. மகளா ஐயா வந்திருக்கேன். சரி வரட்டும். மகனே நாரதா, மல்லிகை முல்லை இருவாச்சு கோங்குமாதாரன் இப்ப என் பொண்டாட்டி என்னென்ன பண்ணு பாத்துட்டாருங்க. அட வாடாயப்பா அப்பா ஒரு சமாச்சாரமா நீ கொண்டு வந்த
வாமா அவசரம் போய்க்கிறல என்ன காரணம்? அப்பா அண்ணையா இதுதானே உன்னை பார்த்து போகாலம் என்று எப்படி தெரியுமா நான் இந்த சத்தியலோகத்தை விடுத்து போய் ரொம்ப நாள் ஆகிவிட்டது. அதனால இந்த அகில உலகத்தை 7-14 லோகத்தை வள வரக்கூடியவன். எப்படி என்றால் இந்த சத்தியலோகத்தை வழியாக வந்தேன். வருகின்ற காலத்துல எங்க அப்பா அம்மா எப்படி இருக்கிறாங்கன்னு பாத்துட்டு போறோம்னு வந்துக்கிறேன். சத்தியமாக வந்தாயல்லவா? ஆமா. பார்த்தாயல்லவா? ஆமா. பாலத்தை முடிந்தாயல்லவா? ஆசீர்வாதம் கொடுத்தோமா? இங்க என்ன வேலை பாருங்க? ரெண்டு அடி இப்படி விட்டுருவானே. ஏனென்றால் தாய் தந்தையை பார்த்து எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு போலான்னு ஆமா. ஒரு அடிச்சு எப்படி தெரியுமா இந்த நாரதனுடைய வேலை எப்படி தெரியுமா? ஆமா. நானு எந்த ஒரு வீட்டுக்கு போனாலும் நான் தெருவே நடந்து போவேன். தெருவே நடந்து போனா இந்த நாரதவன் நல்லவன் ஆச்சே, நித்திய பிரம்மச்சாரி ஆச்சே, யாரு வீட்டுக்கு ஏதோ தீங்கு செய்ய மாட்டான் அப்படின்னு தெருவுல வீட்டுல கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க. நான் நல்லா சாப்பிடுவேன். சாப்பிட்டு நான் வெளியே வந்த உடனே அந்த வீட்டுல என்ன நடக்கும் தெரியுமா? ஆம்படிய புண்டாட்டி அடிக்குவா. புண்டாட்டி ஆம்படிய அடிக்குவா. நான் போய் வந்த ராசி அந்த மாதிரி. அதனால இப்ப எங்க அப்பா வீட்டுக்கு வந்தேன். நம்ம வீட்டு பக்கம் வந்துட்டு கூடாது. நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறோம். என் வீட்டுக்கு வந்துட்டு கூடாது. ஏன்னா இப்ப தாய் தந்தை சத்தியலோகத்துக்கு வந்தேன். இவனுக்கு வந்த ஒரு வரவேற்பு கொடுக்கவில்லை. அடியா என்ன அடிக்கிறாங்க. எங்க நான் 10 அடி அடிச்சுட்டாங்க. ஆனா இவங்களுக்கு 10 அடிக்கு அவங்களுக்கு 1000 அடி வாங்க வைக்கலன்னா நான் நாரதம் கிடையாது. அதனால இப்ப என்ன பண்ணணும்? எனக்கு இன்னொரு யோசனை வந்து விட்டது. இவங்க எங்க அப்பா அம்மா விடு நேரா கைலாயம் போனோம். கைலாயம் சென்றால் பெரிய தாத்தாவை போய் பெரிய தாத்தாவை பார்த்தால் அங்கேயாதாகலே நம்மளுக்கு நல்ல யோசனை கிடைக்கும். அதனால போகலாம்.